ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். ஆடி அமாவாசை வருகிற இந்த ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு வாய்ந்த வருஷத்துல ஒரு முக்கியமான தினங்கள்ல சில முக்கியமான தினங்கள் வரும் வருஷத்துல. அதுல ஒரு முக்கியமான தினமாக இந்த ஆடி அமாவாசை இருக்கு. இந்த ஆடி அமாவாசையானது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தினமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசைய நாம அந்த ஆடி அமாவாசையை சிறப்பாக அந்த தினத்துல நம்ம முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் போதும், தர்ப்பணம் கொடுக்கும் போதும், அவர்களை பூஜித்து பிரார்த்தனை செய்யும் போதும் நமக்கான செல்வ வளங்களை நம்ம பெற முடியும். நாம நினைத்த விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படுமாயின் அதற்கு பூர்வ ஜென்ம பலன், முன்னோர்கள் பித்ருக்களுடைய சாபம், இப்படியெல்லாம் நிறைய காரணம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும். அப்படி பித்ருக்களுடைய சாபம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முன்னோர்களை நாம் அவர்களை ஆராதிக்கும் போது நமக்கு அந்த சாபத்திலிருந்து விடுபலனை நமக்கு தருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சந்திரனும் சூரியனும் ஒன்றாக ஒரே ராசியில் இணைவது தான் அமாவாசை. அப்படி ஒன்றாக நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை நிகழும் அப்படின்றது இந்த உலகம் அறிஞ்ச விஷயம். இந்த சூரியனை தந்தையாகவும் சந்திரனை அன்னையாகவும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நம்ம முன்னோர்கள் அப்படி பாவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பித்ருவாக சூரியனையும் மாத்ருவாக சந்திரனையும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தா வலிமை, இப்படி நிறைய விஷயங்கள், வெற்றி, இதெல்லாம் சூரியனை குறிப்பதாக அவருடைய தன்மையாக இருக்கு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகனாக சொல்லப்படுது. மனோகாரகன் அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய அந்த மனநிலைகள், இப்படி நிறைய அது சார்ந்த விஷயங்கள் உள்ளார்ந்த. அதனாலதான் சந்திரனை மனோகாரகன் சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது அன்றைய தினத்துல மனதில பலவிதமான சிந்தனைகள் ஏற்படும். சில நேரங்களில் எதிர்மாறான சிந்தனைகள் வரும், சில நேரங்களில் நேர்மறையான எண்ணங்கள் வரும். இந்த புவியில அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்குமே பலவிதமான இயற்கை மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்க முடியும். கடல் சீற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னு கேட்டா இந்த சந்திர சூரியனுடைய சேர்க்கையினால் ஏற்படுகிற அந்த விளைவுகள் இந்த புவியில மாற்றத்தை ஏற்படுத்தும், பிரபஞ்சத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபஞ்சத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நம்மளுடைய மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுதோ அதே விளைவுகளுடைய சிறு துகளாக நம்மளுடைய மனித மனதுக்குள்ளேயும் ஏற்படும், உடலிலும் ஏற்படும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் சிறப்பாக கையாண்டிருக்கிறாங்க. அன்னைக்காகவும் தந்தைக்காகவும் மறைந்த தாய் தந்தையர் இருப்பாங்கல்ல, பல பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தந்தையரும் தாயும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இல்லை ஒருத்தர் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல. அவர்கள் மறைந்தாலும் தன் தாயையும் தந்தையும் நினைவில் கொண்டு இந்த தினத்துல சூரியனும் சந்திரனையும் அன்னையும் பிதாவுமாக நினைத்து வழிபாடு செய்யணும். அப்படி என்பதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். எப்போதுமே அன்னையும் பிதாவும் மறக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக மாசத்துல ஒரு நாள் அமாவாசை தினத்துல ஞாபகப்படுத்தணும்.
பல பேரும் இன்றைய வாழ்க்கை சூழல்ல அவங்க மறந்து போறாங்க. அப்படி மறந்து போனாலும் வருஷத்துல ஒரு 3 அமாவாசைகள், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஐப்பசி அமாவாசைன்னு இந்த 3 முக்கியமான அமாவாசைகள் வருஷத்துல வரும். இந்த 3 அமாவாசை போதாவது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய லோகத்துல இருக்கும்போது அவர்கள் பட்டினியால் இருப்பார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில சந்தோஷமா வாழும்போது அவர்களுக்காக ஒரு நாள் அவர்கள் விரும்பிய பொருட்களை படையல் போட்டு அவர்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு நம்பிக்கை காரணமாக அவர்கள் அவர்களுடைய பித்ருலோகத்திலிருந்து நம்மளுடைய வீட்டை தேடி வரும்போது நாம அவர்களை நினைத்து பூஜை எல்லாம் செய்து அவர்களுக்கு படையல் ஏற்றும் போது சந்தோஷப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதம் வழங்குவார்கள் அப்படி என்பது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த முன்னோர்கள் வரும்போது வீட்டில் கோலத்தை போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, கோலம் அப்படின்றது சுப காரியங்களுக்கு உரியது, மகிழ்ச்சியின் வெளிப்பாடா இருக்கு, தெய்வத்துக்கு உரியதாக கருதப்படுது. அப்ப அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தான் முதலிடம் தரணும். அதனால அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலத்தை போடக்கூடாது. அப்படி போட்டு இருந்தால் பித்ருக்கள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை இல்லாம இவங்க வேற சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதற்காக வீட்டுல கோலம் போட்டு வைக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு முதலில் பித்ருக்களை தான் பூஜை செய்யணும், அவர்களுக்கு தான் மரியாதை செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். இப்ப நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான மந்திரத்தை. இந்த மந்திரத்தை அமாவாசை அன்னைக்கு 108 முறை பாராயணம் செய்யும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அதே சமயத்துல விஷ்ணுவுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம ஒன்னா பெறணும். இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யும் போது கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் தாய் தந்தையோட ஆசீர்வாதத்தையும் நம்ம ஒன்னா பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் இருக்கும். உங்களுடைய காரியங்களில் ஏற்பட்ட தடைகள், அந்த தடைகள் விலகும். செல்வம் என்பது சேரும். உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம் போகும். ஆக மொத்தம் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சௌபாகியங்களும் தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த மந்திரத்தை அமாவாசை அன்னைக்கு காலையில எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஒரு புத்தாடையோ அல்லது சுத்தமான ஆடையோ அணிந்து ஒரு தீபம் மட்டும் சுத்தமான இடத்துல தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து அதன் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். பாராயணம் செஞ்சு முடிச்சுட்டு முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த தர்ப்பணத்தை செஞ்சு முடிச்சுட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குற பழக்கம் உண்டு. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பது, பொதுவாக அந்தணர்களுக்கு கொடுப்பாங்க, இன்னும் பல ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். தானங்களை கொடுத்துட்டு முடிந்தால் அன்னதானம் செய்யும். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் அன்னதானம். காலை எழுந்து முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுத்து விரதம் முடித்து பசுவிற்கு விரதம் முடிப்பதற்கு முன்னாடி பசுவிற்கு அகத்திக்கரை கொடுத்து அதுக்கப்புறம் விரதம் முடித்து அதற்கு அப்புறமாக ஆலயம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முதல் வேலையாக காலையில் எழுந்து தீபத்தை ஏற்றி சுத்தமான இடத்துல உங்கள் வீட்லேயோ
அல்லது ஆற்றங்கரை, கடற்கரை, இப்படி உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இடத்துலையும் செய்யலாம். அல்லது தனிமையான ஒரு இடத்துலையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். தீபத்தை ஏற்றி வச்சு தீபத்தின் முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து, தாய் தந்தையரோ உங்களுடைய முன்னோர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள், அப்படி அப்படி நீங்கள் எல்லாரையும் கூட நினைச்சுக்கலாம். அல்லது உங்களுடைய தாய் தந்தையர், தாத்தா பாட்டி, இவர்களையாவது நினைத்து அவர்களை பேரை மனசுக்குள்ள நினைச்சு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும். ஏன்னா இது அவர்களுக்காக சொல்லிக்கிற ஒரு மந்திரமாக தான் இருக்கு. இப்படி சொல்ல போற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு மாலை பொழுதுல ஆலயத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நீங்க முக்கியமான ஒவ்வொரு மாதத்தில் வருகிற அமாவாசையிலும் செய்யலாம். முடிந்தவரை, முடியாதவர்கள் முக்கியமான இந்த 3 அமாவாசைகள், ஆண்டுகளில் 3 அமாவாசை வரும். இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலாவது நீங்கள் தவறாமல் இதை செய்கிற பட்சத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் சகல சௌபாகியம் பெற முடியும். இப்படி அமாவாசை தோறும் செய்கிற பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்களோட வார்த்தை. இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தேவதாப்யோ நம ஸ்வதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தேவதாப்யோ நம ஸ்வதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தேவதாப்யோ நம ஸ்வதா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இதை சொல்ற பட்சத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கான கர்ம பாவங்களும் நீங்கும், செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் தாய் தந்தையை இழந்த அனைத்து பிள்ளைகளும் தவறாமல் இந்த முறையில் உங்கள் முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சன்பீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.